Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Vijay's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரி தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதனால வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து உருளைக்கிழங்கு வந்து குருமா மாதிரி பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குருமால வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து குறுக்க வந்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். இது வதங்கினதுக்கப்புறமா வந்து 3 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு இதோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். காரத்துக்கு வந்து நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணும்போது சேர்த்ததால் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணல. உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கையில் வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் குருமா வந்து நல்லா வந்து கொதி வரணும். கொதி வந்ததுக்கு பிறகு இதில் நம்ம கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதில் வந்து கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கெட்டியாயிடும். லாஸ்ட்டாக வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு வந்து இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லேயே குருமா ரெடி ஆகிட்டதால் பூரி வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிட்டேன். பூரி வந்து எப்போவுமே நம்ம பெருசாக தேய்க்காமல் சின்னதாக வந்து தேய்ச்சி இதை வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா பூரி வந்து உப்பலாக வரும். இல்லை அப்படின்னாலும் தட்டையாகவே தான் இருக்கும். அதே மாதிரி ஆயிலும் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து பூரி வந்து உப்பலாக வரும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் கிளைமேட் வந்து மழை வந்து லைட்டாக வந்து தூரிட்டு இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. வீட்டில் வந்து பிஸ்கட் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து பிஸ்கட் வந்து பண்ணலாங்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே எந்த கப்பால் மெஷர் பண்ணியிருக்கோமோ சேம் அதே கப்லேயே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். இதில் நல்லா கலந்ததுக்கு பிறகு இதை வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினா தான் வந்து நமக்கு வந்து பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாகும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கு பிறகு ஈவனாக தேய்ச்சிட்டு இதில் வந்து நம்ம கிளாஸ் வச்சு ரவுண்டாக வந்து ஷேப் பண்ணதுக்கு பிறகு பேக்கிங் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். நீங்கள் வந்து குக்கரில் பண்ணாலும் பண்ணலாம். அதையும் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். முந்தின நாள் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் என்னோடய மதர் இன் லாக்காக. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து மிஷின் வந்து வீட்டில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க, அதனால் வந்துட்டு நான் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்கட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கட் வந்து நம்ம எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆறுனதுக்கு பிறகு மொறுமொறுப்பாக கிடச்சிடும். நான் என்ன மிஷின் வாங்கியிருந்தேன்னா உஷாவில் ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ் அந்த மிஷின் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸ்விட்ச் போர்டில் ப்ளக் வந்து இன்செர்ட் பண்ணதுக்கு பிறகு சைடில் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ளக் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாபின் கேஸில் வந்து நூல் வந்து சுற்றிக்கலாம். சைடில் இருக்க பாக்ஸை வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரிமூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இதில் வந்து அக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபுட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபுட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாபின், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு ஃபுட்டும் ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. மிஷினில் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற ஃபுட்டு வந்து டேரெக்டாகவே வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து நீடில் வந்துட்டு இதில் வந்து 14 நம்பர் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் கிளாத்துக்கு ஓகே. லைனிங் கிளாத்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க கிளாத் அப்படின்னா நம்ம வந்து 16 அந்த நம்பரில் வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து நீடில் வந்து உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து த்ரெட் கட்டரும் ஸ்க்ரூ ட்ரைவரும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாபின் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சைடில் வந்து பிளாக் கலரில் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது 2 லாக்கையும் வந்து ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து அந்த பிளேட்லாம் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். 15 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணாலே வந்து கரெக்டாக இருக்கும். இதில் டோட்டலாக வந்து என்னென்ன ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கலர் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது ஒரு கலரும் கீழே இருக்கிறது வந்து ஒரு கலரும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன ஸ்டிச் தேவைப்படுதோ அதை வந்து செலக்டரில் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஸ்டிச்சு தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் ஸ்டிச் அப்படின்னா ஏ வந்து செலக்ட் பண்ணால் நார்மல் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லென்த்து, அதுக்கப்புறம் வித்து வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம லென்த் வந்து 2.5 வச்சாலே வந்து கரெக்டாக இருக்கும். கீழே கொடுத்துருக்க ஸ்டிச்சஸ்லாம் வந்து வேரியேஷன்ஸ் வந்து கலர்ஸில் காட்டியிருக்க மாதிரி மேலே வந்துட்டு லென்த்லேயும் செலக்டர்லேயும் வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர்னு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து பிளாக் கலருக்கு மாறணும் அப்படின்னா லென்த்தில் வந்து S.S அப்படின்றது இல்லையா, அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து மாறிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நூல் வந்து சுற்றுறதுக்கு இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பாபின் வந்து சுற்றுறோம் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோட்ரு மட்டும் ரன் ஆகணும் அப்படின்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நம்ம லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பின் வழியாக வந்து நம்ம அந்த நூலை இன்சர்ட் பண்ணிவிட்டு பாபினில் வந்து ஒரு 4-5 சுற்று வந்து சுற்றிக்கலாம். பாபினில் மட்டும் நூல் சுற்றணும் அப்படின்னா மிஷின் வந்து ரன் ஆக வேணாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சைடில் வந்து நம்ம லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்ம வந்து பாபினில் வந்து நூல் சுற்றிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நீடில் வந்துட்டு பாபின் ஏரியாவுக்குள்ளே வந்து உள்ளே போகாது. ஸோ வந்து நீடிலும் வந்து ஈஸியாக வந்து உடையாது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூட இது மாதிரி வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நூல் சுற்றணும் பாபினுக்கு அப்படின்னா கூட ஈஸியாக வந்து சுற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீடிலில் வந்து நூல் வந்து சுற்றுறதுக்கு இதில் வந்து ஏரோ மார்க்லாம் கொடுத்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே வந்து 2 ஹூக் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ஹூக்கில் வந்துட்டு நூலை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஊசியில் வந்து நூல் வந்து கோத்துக்க போகிறேன். நீங்கள் ஊசியில் வந்து கோக்க முடியல அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நூல் வந்து ஈஸியாக வந்து கோத்துக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணும்போது நூல் வந்து நீடில் வழியாக ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது ரஃப் ஸ்டிச் வந்து அடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு செலக்டரில் வந்து ஏ நம்பர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லென்த் வந்து நான் 2.5 வச்சுருக்கேன். வித்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வைக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு வித்து வந்து நான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சு கடைசியாக வந்து முடியும் போது நம்ம வந்து ரஃப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து த்ரெட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து பிளேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தடே யூஸ் பண்ணி நமக்கு என்ன வந்து ஸ்டிச்சஸ் வந்து தேவைப்படுதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கு பிறகு தேவையான ஆப்ஷன்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நார்மல் த்ரெட் மட்டும் இல்லாமல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கிளாத்தில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எம்ப்ராய்டரி பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ராய்டரிக்கு வந்து தனியாக வந்து ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் டோட்டல் ஸ்டிச்சஸும் வந்து இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். காஜா போடுறது, அதுக்கப்புறம் வந்து பட்டன் ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சாரீஸ்லாம் வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓவர்லாக் பண்ணுறது, எம்மிங் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட இந்த மிஷினில் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.